வாடா. நீ ஏற்கனவே கேட்டியா? இல்லை சூப்பர்ப்பா. புருவத்துக்கு என்ன ஆயில் போடுறேன்னு சொல்லு. ஆட்டோமேட்டிக்காக வர்றதுண்ணா. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு போகுது, உனக்கு வருது. உன் பேரு? அதிசயராஜ்ண்ணா என் பேர். அதிசயராஜ். திருநெல்வேலியிலேருந்து. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தியா? இல்லை சென்னையில் ஒர்க்கு. அதை அப்படி சொல்லக்கூடாதுப்பா, இவ்வளோ பேர் எடுக்கிறாங்கல்ல. ஆமாம், நான் இந்த ஈவெண்ட்டுக்காக தான் வந்தேன்னு சொல்லணும். வாட் இஸ் திஸ் ப்ரோ, யூ ஆர் டெல்லிங் ஆல் ட்ரூத் அண்ட் ஆல். சொல்லு அதிசயராஜ். 24லேருந்தே உங்கள் சேனல் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நான். ஓ, அந்த 24ல் ஒன் டே வந்து நான் ரேண்டமாக உங்கள் பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் ரெண்டல் வீட்டில் இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, நம்ம ஒரு மரம் வச்சுருந்தோம், அதை நான் அடிக்கடி போய் பார்ப்பேன்ட்டு. ஸோ அந்த இதை பார்க்கும்போது என்னோட ரிலேட் ஆச்சு. ஸோ நான் அப்படி பார்க்கும்போது தான் இதுக்கப்புறம் இதையும் பார்ப்போம், எல்லா எபிசோடையும் பார்ப்போன்ட்டு தான் 4 முறுக்குலேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அங்கேருந்து எல்லாம் பார்த்துட்டு வந்து சரி இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி 2 days பிஃபோர் இது ஸ்பாட்டிஃபைலேருந்து ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. டக்குன்னு ஓப்பன் ஆகும் பாட்டு கேட்க போகும்போது வந்துச்சு. டக்குன்னு பார்த்தா உங்கள் இது மீட்டப் ஒன்று வைக்கிறீங்க அப்படின்ட்டு சடனாக இங்கே வந்துட்டேன், ஓடி வந்துட்டேன். இப்போ என்ன இது நல்லா இருக்கே, இதான் அல்வா இதாக வாங்கினதியா? இல்லைண்ணா. நல்ல லாலா கடையில் இல்லைண்ணா. சரி, ஏதாவது கேள்வியா? 4 கேள்வி வச்சுருக்கேண்ணா. 4 கேள்வி? அப்போ நீ ரிஜெக்டட். 1 கேள்வி அலோட். உனக்கு எது கேட்கணும்னு சொல்லு. இல்லைண்ணா, பஞ்சு மிட்டாய் எப்போ காட்டுவீங்க? ரிஜெக்டட். அடுத்த கேள்வி, அந்த மரத்தை எப்போ போய் பார்த்தீங்க லாஸ்ட்டாக? ஒரு 15 நாள் முன்னாடி பார்த்தீங்களா? அப்போ அது எங்கள் வீட்டு பின்னாடியே இருக்குப்பா. ஒரு நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொன்னீங்களே. ஆமாப்பா, இப்போ பழைய வீட்டு பக்கத்துலேயே புது வீடு வரக்கூடாதாப்பா? இப்போ இருக்கிறது தியாகராஜ தேட்டர் பின்னாடி, அப்போ இருந்தது ஆர்டிஓ ஆஃபீஸு பின்னாடி. ஒரு 10 நிமிஷம் போனால் வந்துடும். ஓகே. ஸோ இப்போ ஆமாம் பார்த்துட்டேன் 2 வாரம் முன்னாடி. 3வது கேள்வி, பிறகு சவுக்கு சங்கர் பற்றிலாம் பேசுகிறீங்க, மேபி எதிர்பார்க்கலாமா? ஏன்னா அவர் ஷோவில் இன்டர்வியூக்கா? அடுத்த படம் ப்ரொமோஷனுக்கு வேணா வரேன். இல்லை, எல்லாருக்கும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்கேஜி ரீக்ரியேஷன். LKG recreation what? You are asking me to be in politics? Yes. Don't you think there are enough and more people already in politics? You want me also to join? No. Rejected. இன்னொன்று, என் ஃப்ரெண்டு பேரும் பாலாஜி தான், அவனையும் கூட்டு தான் வந்திருக்கேன். அவனை வேணா நிற்க வை எலெக்ஷனில். இல்லை, அவனுக்கே தெரியாது, சஸ்பென்ஸாக தான் இன்னைக்கு வந்தா, அவனுக்கே சர்ப்ரைஸ் இது. அவனை கூட்டின்னு வந்து ஒரு சண்டே உட்கார வச்சுட்டு என்கிட்ட இந்த கேள்வி வேற நீ கேட்குற. இல்லை, நாங்கள் சண்டே சும்மா தூங்கிட்டு தான் இருப்போம். என்னடி கூட பேசினுக்க? 4வது கேள்வி என்ன? அதனால தான் அவனை கூட்டு வந்திருந்தேன். ஸோ உங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பிண்ணா. தேங்க்ஸ் ஸ்பாட்டிஃபை டீம். ஓ வா, அங்கே ஒரு ஐஸு. ஓகே அதிசயராஜ், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டீமை மீட் பண்ண தானே ரொம்ப ஆசை. பஞ்சு மிட்டாயை நான் காமிக்கவே மாட்டேன்டா. கடைசியாக எப்போது ஒரு நாளைக்கு எனக்கு தோணும் போது எத்தனை வந்து இந்த மாதிரி ஒரு மீட் அண்ட் கேட்டில் காட்டுறேன். ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ படி, தேங்க்யூ ஸோ மச் அதிசயராஜ். ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. அங்கே ரெக்கமெண்டேஷனில் ஒருத்தர் கேட்குறாரு. கேளுப்பா தம்பி, மைக் வேணான்னு நினைக்கிறேன் நீ கேட்குறதுக்கு. இங்கே வந்திருக்கிற டிஜிட்டல் மீடியா, இந்த ஈவெண்ட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணதெல்லாம் தெரியல. ஸோ அதனால் ப்ரெஸ் கொஸ்டின்ஸ் இருக்காது, நம்ம மக்கள் கூட பேசுகிறது ஒண்டி தான். ஸோ ஏதாவது கொஸ்டின் கேட்குறது வெயிட் பண்ணாதீங்க, இது அதில் இந்த இன்ட்ராக்ஷன் இருக்காது. வணக்கம். யா கேக்குது. வணக்கம். வணக்கம். நான் சக்தி. உங்கள் பெயர்? சக்தி. சக்தி. எத்தனை சக்தி இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி என் ஏழை அமுக்குங்கள். ஓகே. 3வது சக்தியில் ஒரு சக்தி இங்கே, ஒரு சக்தி. இல்லை கன்ஃபியூஸ் ஆக வேணாம், என் ஃபுல் நேம் சொல்கிறேன். என் பேர் சத்யேந்திரன். 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 எஸ். சக்தி. சத்யேந்திரன். சொல்லி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கருப்பு படத்துக்கு ரொம்ப பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஸோ அதுக்காக தான் கருப்பு சட்டை போட்டு வந்தேன். சூப்பர்ப்பா. ஸோ இங்கே ஈவன் பச்சை சட்டைன்னு சொன்னனால 2 போட்டு வரது இல்லை சாக்ஸ் பச்சை கலரில் போட்டு வந்திருக்கேன். ஏய், நீ தானே அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண? ஏதோ பயங்கரமாக ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இவரு இவ்வளோ பேர் இருக்காங்க. சரி, அடுத்தது என்ன? அடுத்து ஏதோ படம் எடுக்க போற, அதுக்கு என்ன பண்ண? என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக போட்டு. சூப்பர் தேங்க்யூடா, தேங்க்யூ. பேசிக்காக நான் ஒரு பிகினர் கான்டென்ட் கிரியேட்டர். தெரிஞ்சுது, இது நினைச்சேன். இவன் இப்படி காலை தூக்கி காட்டும் போது இவனுக்கு ரெக்கமெண்டேஷன் வேற பண்ணீங்களே. இந்த என்னடா உங்களுக்கு வேணும்? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்களும் என்ன மாதிரியே அதே சேம் கான்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணுது. நானும் லைஃப் ரிலேட்டட் கண்டென்ட் தான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஓ, நான் உன்னை பார்த்து பண்ணிட்டேன்னு அட பாவீங்களா? ஓ, this audacity these kids have. What is this bro? I've been doing it from 200 years. Last 200 years I'm doing this. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியுதா? இவங்கிட்ட எதுக்குடா ரெக்கமெண்டேஷனில் மைக் வாங்கி கொடுத்தீங்க? ஓகே, உன் பேஜுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்யேந்திரன் அவன் பேரு. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேரு சக்தி தாஷா. எப்படி பாத்தியா? அவன் பாத்தியா என்ன பண்ணான் பாத்தீங்களா? ரத்தம், நாடி, நரம்பு அனைத்திலும் ஃபாலோவர்ஸ் வெரி ஊரிய சத்யேந்திரனை பாருங்கள். ஓகே, போதுண்டா, உனக்கு வேணுங்கிறது கட்டிச்சுரா. இல்ல இப்போ என்ன அடுத்து வேற ஏதாவது சட்டங்களை காட்ட போறியா? மோட்டிவேஷன் வேணும், அதுக்காக நான் கேள்வி. என்னதுடா? ஒரு மோட்டிவேஷன் வேணும் அதுக்காக. ஓகே. லைக் நான் ஒரு யங்ஸ்டரா என்னோட வேலைகளையும் பார்க்குறேன்.
என்னோட கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணிகிட்ருக்கேன். த்ரூ அவுட்டாக போகும்போது ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுது. லைக் ஸ்டாப் பண்ணுற, முடிச்சிடலாம், வேண்டாம் அப்படின்லாம் வந்து மைண்டுக்குள்ளே தோணுது. இந்த நேரத்தில் கனவுகளை நோக்கி போயிட்டுருக்கேன். 2 கையிலையுமே துடுப்பு இருக்குது. ஓகேவா? உங்களுடைய 4 வார்த்தைகள் அஸ் அ யங்ஸ்டராக எனக்கும் சரி எல்லாருக்கும் சரி, உங்களோட 4 வார்த்தைகள் துடுப்பாக ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஆஹா, தம்பி சத்யேந்திரன் மைக் கொடுத்துருப்பா. நானே பதில் தானே நான் தானே சொல்ல போகிறேன். மைக் கொடுத்துரு, நீ கொடுத்துரு பதில் சொல். 4 வார்த்தை சொல்கிறேன்டா. சொல்லி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, நீங்கள் பேசினே இருக்கிறீங்க நாங்கள் பேசும்போது. சத்யேந்திரன் சொல்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா? சத்யேந்திரன், தேங்க்யூப்பா. உன்னோட பேஜ் என்னன்னு தெரியல, நீ என்ன உன்ன மாதிரியே நானும் கண்டென்ட் பண்ணுறதுக்கு என்ன மன்னிச்சிக்கோ, தெரியாமல் காப்பி அடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த அவர் இன்ஃப்ளூயன்சர் அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஆனால் இந்த படமே நான் எடுத்துக்கிறேன். இதான் என்னோட ரீசன்ட் மெமரியில் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக. நான் உள்ளே ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் அ பிக் ஆஃபர் ஃபார் மீ, சூர்யா சாரோட படம். ஸோ ஐ தாட் இட் வில் பி கிரேட், பயங்கர பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதுக்கு ஃபண்ட் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது பயங்கரமாக போகும், அந்த எதிர்பார்ப்பில் தான் போனேன். பட் நாங்கள் யாருமே எதிர்பார்க்காம இதில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது. நிறைய டைம் நான் இதை ஈஸியாக குவிட் பண்ணியிருக்கலாம், குவிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. பட் ஆனால் எங்கேயோ ஐ வாஸ் ஹோல்டிங் ஆன் டு இட். அண்ட் அதோட ரிசல்ட் தான் இந்த ஃபேரி டேல் மாதிரி ஒரு எண்டிங். ஸோ நம்ம விடுறதுக்கு எப்போவுமே நிறைய ரீசன்ஸ் வரும். அதெல்லாம் நான் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அது வந்து இட்ஸ் கால் லீக். நம்மளுக்கு நிறைய விடுறதுக்கான காரணம் வரும்போது நம்ம அதை விட்டுடுறோம். இப்போ நான் ஜிம்முக்கு போகலான்னு நினைப்போம், 3 நாள் 4வது நாள் விட்டுருவோம். குடிய விடலான்னு நினைப்போம், ஒரே ஒரு வாட்டி ஒரு பீர் குடிச்சிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் லீக். இந்த மாதிரி நம்ம மைண்டில் உறுதி இல்லாத விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ரிசல்ட்ஸும் லீக் ஆகிட்டே இருக்கும். ஒரு பக்கெட்டை வச்சு அதில் ஒரு ஓட்டையை போட்டு தண்ணியை பிடிச்சிங்கன்னா அந்த பக்கெட் ஃபுல்லே ஆக முடியாத மாதிரி தான் நம்ம மைண்டில் நிறைய லீக் இருக்குது. என் மைண்டில் நிறைய லீக் இருந்தது. த மொமெண்ட் ஐ அரெஸ்டட் த லீக், ஐ ஒன் அண்ட் ஐ கீப் வின்னிங். பிகாஸ் என்னோடய மைண்டில் இந்த லீக் இல்லை. நான் வின்னு சொல்கிறது, படம் ஓடுறது, பாட்காஸ்ட் வருது, அதெல்லாம் சொல்லலை. ஐ எம் ஹாப்பி, ஐ ஃபீல் அக்கம்ப்ளிஷ்ட், ஐ ஃபீல் கம்ப்ளீட். ஏன் அப்படின்னா என்கிட்ட லீக் இல்லை. என்னால் குடிக்காமல் இருக்க முடியும், என்னால் சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியும், என்னால் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு 117 நாள் இந்த படத்தோட ஷூட்டிங் போது நான் இருந்திருக்கேன். என்னால் இருக்க முடியாதுன்னா இதெல்லாம் எல்லாருமே என் கூட இருக்கிறவங்க எப்படி நீலாம் இவ்வளோ டென்ஷனாக ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு, எப்படி என்னால் முடிஞ்சது. ஸோ சம்வேர் ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் வி ஹாவ் லாட் ஆஃப் லீக். நம்ம உடம்புல, மைண்டில் நம்மளுக்கு இது கிவ் அப் பண்ணிடுவோம், ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுவோம். இது ரிசல்ட் ஓரியன்டாக சொல்ல, நீங்கள் ஜெயிக்கணும், உங்கள் கண்டென்ட் யூடியூப் பேஜுக்கு அவ்வளோ வரணும், ஸ்பாட்டிஃபைல இவ்வளோ வரணும், ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேர் வரணும், அதில் சொல்ல நம்ம பண்ணுற டெய்லி வேலையிலேயே நம்மளுக்கு லீக் இருக்கும். சம்வேர் அரெஸ்ட் தட் அண்ட் எவ்ரி திங் வெல்ஸ் வில் ஃபாலோ. ஓகே சத்யேந்திரன், ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் உங்ககிட்ட மைக் வேணாம்ப்பா. இந்த பக்கம் கண்டென்ட் கிரியேட்டர் தான் முன்னாடியே சொல்லியிருக்கடா. சார் நீங்கள் தான். ஹாய் 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 ப்ரோ, என் பேர் விக்னேஷ். ஹாய் விக்னேஷ் ப்ரோ. ஸோ நான் உங்களை ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களோட எல்லா வீடியோஸுமே பார்ப்பேன். எல்லா வீடியோஸ். ஓ. ஸோ நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் லைக் ஆப்போசிட் ஆஃப் லவ் இஸ் நாட் ஹேட், அது வந்து அவங்களுக்கு சும்மா கண்டுக்காமல் விட்டுறது, நம்ம மைண்டில் இருந்து ஒரு வடிகால் அமைச்சு நமக்கு தேவையில்லாத தாட்டில் அதெல்லாம் போகிறது, இது எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய ஃபேன். குறிப்பாக என் பையன் வந்து உங்களோட கருப்பு படத்துக்கு ரொம்ப பெரிய ஃபேன். பட் எனக்கு இப்போ 2 ரெக்வஸ்ட்டு. ஒன்று, நீங்கள் ஒரு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுவீங்கல்ல. நான் பாடணுமா இப்போ? நீ போன பாதை நான் போக வேண்டும் மகனே தாய். அதானே வாய்ஸ் நல்லா இருக்கு. ரெண்டாவது ரிக்வெஸ்ட் என் ஒய்ஃபுக்காக. நாங்கள் எப்போவுமே காரில் உங்கள் பாட்காஸ்ட் கேட்கும்போது நீங்கள் பாட்காஸ்ட் முடியும் போது ஒன்று பண்ணுவீங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து அப்பா முடிஞ்சிச்சுன்னு எஸ் ஒரு மியூசிக் போடுவீங்கல்ல, அந்த மியூசிக் வந்து எங்கள் ஃபேமிலியே பெரிய ஃபேன். மியூசிக் போடுவேன், சாய பேங்கர் தான் போடுவாரு. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ உங்க மாமனாருக்காக ஏதாவது? அவ்வளோதான். குழந்தைக்காக போதும் ப்ரோ, கருப்பு படமே போதும். Thank you. ஃபுல்லாக அதான் பாடுறான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தண்ணி வேணுமா உங்களுக்கு? மைக் வேணுமா தம்பி? நல்ல இந்த பையனுக்கு இன்னைக்கு நைட்டு வந்து பஃபேல வாங்கி கொடுக்குறாடா நான். ஹலோ ஆய்ப்பா. ஆய்ண்ணா. ஸோ எனக்கு இந்த பச்சை சத்தை பற்றி எந்த கேள்வியும் இல்லை. என்ன எனக்கு புரியல. நீ எப்படி பேசினா போதும்பா. அங்க பாரு, அவன் 4 கேள்வி கேட்க ரெடியா இருக்கான், நீ ஒரு கேள்விக்கே வந்து முக்கற. மைக்கு பிடிங்கிருப்பா அவன்கிட்ட இருந்து.
ஸோ 20 வருஷம் முன்னாடி உன்னை ட்ரீட் பண்ணவன் இப்போ எப்படி ட்ரீட் பண்ணுறான், நீ எப்படி அதை ஹேண்டில் பண்ணுற? அவன் கேள்வி கேட்கும்போது அவன்கிட்ட மைக்கை வாங்கிட்டேன், நான் பதில் சொல்லும்போது அவன்கிட்ட மைக்கை கொடுக்குறேன். எந்த இது மோனே உட்காரு, நான் சொல்கிறேன். உன் பேர் என்னப்பா? அரவிந்த். நான் இருக்கிற கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்ல, பீப்புள் எக்ஸ்பெக்ட் அஸ் டு பி த சேம் ஓல்ட் வெர்ஷன். என்னோட ஃப்ரெண்டு, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஞானமணி அப்படின்றவர், அவர் தான் என்னோட குருஜி, என்னோட ட்ரெயினர். ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மென்டல் கண்டிஷனிங் கோச். ஸோ அவர் வந்து ரீசெண்டாக அவர் வந்து சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடிருக்கார். இஸ் அ கிரிக்கெட்டர். ஒழுங்காக பெருசாக அவரால் போக முடியல. அதுலேருந்து அவர் வந்து ஜிம் ட்ரெயினராக இருந்து அதுக்கப்புறம் வந்து மென்டல் கண்டிஷனிங் நிறைய விஷயம் பண்ணி என்னோடய லைஃப் வந்து கிரவுண்டடாக இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் பின்னாடி வண்டி பேசாதீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ். பச்சை சட்டை கொஞ்சம் அப்படியே பேசாமல் போயிடுங்க. ஸோ என் லைஃப் கிரவுண்டடாக இருக்கிறதுக்கு இஸ் த ரீசன். லைக் ஃபார் த லாஸ்ட் 10-15 years we meet every day for 1 hour 45 minutes. ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லாமல் நான் அவரோட லைஃப்பில் அவரை புஷ் பண்ணுவேன், அவர் என்னை புஷ் பண்ணுவார். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக பாலவாக்கம் பீச்சில் வந்து ரன்னிங் போகும்போது அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு சின்ன வயசில் அவர் கூட கிரிக்கெட் விளையாடின பையன் வந்து சொன்னான்னா, ஏய் என்னடா பண்ணுகிற இப்போ அப்படின்னு கேட்டானா. அவர் சொன்னார், மென்டல் கண்டிஷனிங் கோச்சாக இருக்கேன் அப்படின்னு. அந்த பையன் சொல்ல, நீயே மென்டலு, நீ கண்டிஷனிங் கோச்சாக இருக்கியா அப்படி சொல்லியிருக்கான். இப்போது அவர் இதை என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், யூ ஷுட் ஸ்டாப் சீயிங் பீப்புள் லைக் தெம். யூ ஷுட் ஸ்டாப் அசோசியேட்டிங், ஸ்டாப் ஆன்சரிங், ஸ்டாப் ரியாக்டிங். அவங்க எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதே நீ மதிக்காத. அது நம்ம உன் லைஃபுக்கு தேவையில்லை. அந்த எனர்ஜி நம்ம யாருக்குமே தேவையில்லை. என் லைஃப்லேயே அதே மாதிரி இருப்பாங்க. நம்மளை அந்த இடத்துல அப்படி இருக்கிற பாலாஜியை தான் அவங்களுக்கு எப்போவுமே பிடிக்கும். அதுக்கு மேலே நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போனாலோ, அவங்கள தாண்டி போகிற ஃபீலிங் அவங்களுக்கு வந்தாலோ, இல்லை பழைய மாதிரி அவங்களால என்னை டாமினேட் பண்ண முடியலனாலோ அவங்களுக்கு இந்த வெர்ஷன் ஆஃப் பாலாஜி பிடிக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லார் லைஃப்லையுமே அப்படி ஆளுங்க இருப்பாங்க. நம்மளை இழுத்து பிடிச்சி அதே இடத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லா பேசுவாங்க, மதிப்பாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் தோஸ் பீப்புள் டிசர்வ் அ பிளேஸ் இன் அவர் லைஃப். ஸோ எனக்கு தெரியும் இந்த மணி எவ்வளோ தூரம் வந்திருக்காரு அவர் லைஃப்பில். ஒரு கிரிக்கெட்டராக ஃபெயில் ஆகி இன்றைக்கி எவ்வளோ கிரிக்கெட்டர்ஸ் அவரால் உருவாக்க முடியுது. நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் தர் மைண்ட் ஸ்ட்ராங். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தரை வந்து இன்னொருத்தன் சின்ன வயசில் பார்த்த பையனாவே பார்க்குறான். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் எல்லாருமே. நீங்கள் 20 வருஷம் முன்னாடி உன்னை பார்த்தவன் எப்படி நான் இக்னோர் பண்ணிடுவேன். எப்படி இருந்தாலும் நீ என்ன ஏதாவது திட்ட போகிற, அவன் பாலாஜி திமுன்னு பிடிச்சோன்னா ஆகிட்டான்டா, படம்லாம் ஓடி அந்த மாதிரி நினச்சிக்கோ. எனக்கு வேண்டாம் அது. ஸோ அதனால் ஐ டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தோஸ் பீப்புள். தேங்க்யூ அரவிந்த், நன்றி. இன்னும் நல்ல கிளாப் worthy ஆன்சர்.